ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான ட்ராப்டானியா டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் வர எல்லா விஷயங்களுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோ இருக்கிற வேர்ல்டை பொறுத்த அளவுக்கு உமன்ஸ்க்கு தான் பவர் அதிகம். மேஜிக் அண்ட் சைஃபை இது எல்லாமே கலந்துருக்கும். இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ராப்டானியா டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 2. என்ன மாஸ்டர் ஹாப்பியாக இருக்கீங்க போல அப்படின்னு லோக்ஸியான் கேட்கவும், ஆமாம் ஜோலா செம கடுப்பானா பாரு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. நம்ம டஞ்சனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் இந்த புது ஐலாண்டை கண்டுபிடிப்போம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மாஸ்டர், நம்ம இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றலாம். ஹாட் ஸ்ப்ரிங் கட்டுறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் அது முடிஞ்சிடும் அப்படின்னு லோக்ஸியான் சொல்லுது. அகாடமிக்கு போய் நார்மலான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். தனியாக ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கா. அது போக ஒரு ஐலாண்டியை கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ பார்ஃபர்டுன்னு உனக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், பார்ஃபர்டுங்கிற டைட்டில் கிடைச்சா அதுக்கு தகுந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற பொண்ணு தானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஜோலா மாதிரி ஹை லெவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒருத்தையை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவும் விளங்கி போச்சுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த வேர்ல்டில் ஃபுல்லாகவே நோபல்மன் ராயல்ட்டின் தான் இருக்கு. அண்ட் ஹை லெவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற எல்லாருமே இந்த அகாடமிக்கு படிக்க வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, என் பேகை தூக்குடா அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை மிரட்டிட்டு இருக்கா. பொண்ணுங்களுக்கு தான் இந்த வேர்ல்டில் மரியாதை அதிகம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. மெயின் கேரக்டரான அந்த பிரின்ஸ் அவனோட பிரதர்ஸோ வராங்க. அப்புறம் இதுதான் ஏஞ்சலிகா, இந்த கேம் ஹீரோயினோட எதிரி. அண்ட் இவளோட ஃபேமிலியோ ராயல்ட்டி தான். என்னோட லைஃப் எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ என்ட்ரன்ஸ் செரமனியை முடிச்சுட்டு வரான். இது ரொம்பவே போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு போறான். சவுட்ல ஒரு சவுண்ட் கேக்கு. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த பிரின்ஸ் கேட்கவும், தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சீன். கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் பிரின்ஸ் அடிப்பா. ஆனா அதுல வேற ஒருத்தி இல்ல இருந்த மாதிரி தெரிஞ்சது. இவா ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு. அது போக இப்போ அந்த பிரின்ஸ் அரைஞ்ச பொண்ணு நான் எங்கேயோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர், இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணிட்டேன். என்னோட ஹை லெவல் டெக்னாலஜிக்கு ஈக்குவலா இங்க எதுவுமே இல்ல. பட் மேஜிக்ங்கிற விஷயத்தை மட்டும் நான் எதுக்கோ என்னோட டேட்டால ஏற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு லோக்ஸியான் சொல்லுது. ஆமா, இது என்னது மாஸ்டர், நீங்களும் மேஜிக்கை படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு லோக்ஸியான் கேட்கவோ, இல்ல டீ பார்ட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேனியல், ரைமண்ட், டீ பார்ட்டி வச்சு நம்ம பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கப்போம். அந்த டேனியல் ரைமண்ட் ரெண்டு பேரும் ஐடியா இல்லங்கிறானுங்க. பிரின்ஸ், யுவர் ஹைனஸ், நான் உங்க டீ பார்ட்டிக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாம் அந்த பிரின்ஸ் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. யுவர் ஹைனஸ், நானும் உங்க டீ பார்ட்டிக்கு வரலாமா அப்படின்னு ஏஞ்சலிகா கேட்கறா. ஓ ஏஞ்சலிகா, நீ எப்பவுமே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் கேட்கறான். அப்படின்னா தானே தேவையில்லாத தொந்தரவு உங்க பின்னாடி வராது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்றா. நான் எதையும் பார்க்கலன்னு நம்ம ஹீரோ திரும்பிக்கிட்டான். பிரின்ஸ், நீங்க என்ன கோட்டு விட்டீங்களா அப்படின்னு அவ வந்து கேட்கவும், ஆமா மாதிரி நீ என்னோட டீ பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு அந்த பிரின்ஸ் கேட்கவும், அவ லெவல் எங்க இருக்கு, நம்ம ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா கேட்கவும், இது அகாடமி, எல்லாருமே ஈக்குவல் தான், நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டுங்கிறதுக்காக நீ தேவையில்லாம இதுல தலையிடாத அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான். ஏஞ்சலிகா அந்த ப்ரோட்டாகனிஸ்ட ரொம்பவும் தொந்தரவு பண்ணுவா. பிரின்ஸ் வந்து காப்பாத்துற மாதிரி தானே இந்த சீனை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் வரது மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி சொல்லவோ, பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்லவும், உங்க ஆசை அதுதான், நான் வரேன் அப்படின்னு சொல்லி மரி சொல்றா. பொண்ணுங்களுக்கு எப்படி டீ பார்ட்டி வச்சு கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்கிறானுங்களே நம்ம ஹீரோ நினைக்கவும், மிஸ்டர் லியான் கொஞ்சம் கிளாஸை கவனிங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணி ஒரு புது ஐலாண்டியை கண்டுபிடிச்சவன் பேர்ட்ஃபேருங்கிற டைட்டில கூட வாங்கியிருக்கானே, அதுக்கு நீ இப்படி ஓவரா இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்க. நீங்க முன்னாடி வாங்க, உங்களுக்கு கத்து தரேன் டீச்சர் சொல்லவும், ஓ சூப்பர் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ போறான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதுல அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி போறான். மாஸ்டர், நீங்க உண்மையிலேயே ஆசம், நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். நானும் டீ பார்ட்டி வச்சு அசத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நடந்துச்சுன்னு டேனியலும் ரேமனும் யோசிக்கிறாங்க. மாஸ்டர், நீங்க இதை கடையில தான் வாங்கி வைப்பீங்கன்னு நினைச்சேன் லோக்ஸியான் கேட்கவும், என்னோட டீச்சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நானே செய்ய கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா பொண்ணுங்க வரணுமே லோக்ஸியான் கிண்டல் பண்ணுது. ஒரு பேட்ஃபரோட பொண்ணு வருவேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அந்த பொண்ணு வாரா. கூடவே சேர்த்து ஆம்பளைங்களை கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டு சர்வெண்டா வச்சிருக்கா. அவங்களையும் கூட கூட்டிட்டு வரா. ஹே டீ எங்க, எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து வை. என்னது ஸ்நாக்ஸ் இல்லையா? நெக்ஸ்ட் டைம் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸையோ வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. எல்லாம் வேஸ்டா போயிருச்சு மாஸ்டர், நான் கடைசி வர சிங்கிள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஒரு பொண்ணுகிட்ட நிறைய பொண்ணுங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கேமோட ஹீரோயினே இவா தான். இந்த கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் ஒலிவியா இவா தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஒலிவியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நான் ஒரு என்பிசி கேரக்டர் தேவையில்லாம தலையிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அவ அழுதுட்டு இருக்காங்கிறதுனால, எஸ்கியூஸ் மீ மேடம், என்னோட டீ பார்ட்டிக்கு வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்வைட் பண்றான். அந்த பொண்ணுங்களா இது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒலிவியா சொல்றா. ஆனா என்ன மாதிரி ஒரு பொண்ணை நீங்க இன்வைட் பண்ணது கரெக்ட் தானே அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், வேற யாரும் வரப்போறது இல்ல, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க எல்லாம் திட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா இவ டேஸ்டா இருக்குன்னு சொல்லவோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருக்காச்சும் திட்ட மனசு வருமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். போன லைஃப்ல என்னதான் ஹீரோயினை ஓவர் சீன் போடுறா, நம்ம ஹீரோ தான் அவளை திட்டி இருப்பான். எதுக்காக அந்த பொண்ணுங்க உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஸ்காலர்ஷிப்ல தான் அந்த ஸ்கூலுக்கு வந்தேன். என்னோட ஃபேமிலி அந்த லெவலுக்கு ரிச் கிடையாது. நான் ஒரு காமனரா இருந்தாலுமே என்னோட டேலண்ட்டை பார்த்து தான் ஸ்காலர்ஷிப்ல ஒருத்தர் சேர்த்து விட்டாரு. ஆனா இங்க எல்லாமே இப்படி நடக்குது அப்படின்னு வாழ ஆரம்பிக்கவும், சரி சரி அழாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது
பண்றதுக்கு எனக்கு ஒருத்தர் தெரியும். நம்ம ஹீரோ சொல்லுவா அவ ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் முட்டாள் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தி கேட்கவும், என்னோட காசுல உட்காந்துருக்கிற என்னோட சிஸ்டர், இந்த பொண்ணுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட பேரு ஒலிவியாவா, உன்னோட கிளாஸ்ல டாப்ல இருக்கிற பொண்ணுங்க கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணு, அப்படி பண்ணா மத்த பொண்ணுங்க உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் சொல்லவும், டாப்பா இருக்கிற பொண்ணு கூட எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், காஸ்ட்லியான ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண சொல்லுன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா யோசிக்கிறா. என் பிரதர் தருவா அப்படின்னு சொல்லுவோம். காசு என்ன மரத்திலேயே காய்க்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 500 ரூபா ஆகுமே ஒலிவியா வருத்தப்படவும், நான் தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியா கிளாஸ்லயே ஏஞ்சலிகா தான் டாப்ல இருக்கிற பொண்ணு, ஏன்னா அவ தான் ராயல்டி. சரி நீ என் கூட இருந்துக்கலாம், ஆனா நீ இருக்கிற தடமே எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லவோ, உண்மையா தான் சொல்றீங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், எப்பவுமே எந்த கொஸ்டினும் கேட்காத அப்படின்னு அவ கூட இருக்கிறவங்கள அனுப்பி விட்டுட்டு, ஆளுங்க கூட இருக்கும்போது இந்த மாதிரி என்ன பேச வைக்காத சரியா, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லிட்டு, ஆமா இந்த ஐடியாவை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கவோ, லியான் தான் அப்படின்னு அவ சொல்றா. ஓ தனியா அட்வென்ச்சரர் பண்ணி பாட்ஃபருங்கிற டைட்டில் வாங்கினானே அவனா, அவன் திறமசாலியா தான் தெரியுது அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லவோ, ஆமா அவர் ரொம்பவும் ஆசம் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. சரி நீ என் கூட இருக்கலாம் ஏஞ்சலிகா சொல்லவோ, ஒலிவியா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒட்டிட்டு இருக்கிற பொண்ணு லெவலுக்கு நீ ஒன்னும் சொல்ல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. இந்த டேனியலும் ரேமனும் பயந்தாங்குழி பசங்க இந்த டஞ்சன் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன்ல இருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் அவனோட பிரதர்ஸும் அங்கதான் இருக்காங்க. ஒலிவியாவும் நம்ம ஹீரோவோ இப்போ ஒரே டீமா இருக்காங்க. இந்த லியான் ஆல்ரெடி ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு அந்த லெவலுக்கு ஒன்றும் ரிச் கிடையாது. இவங்க முதல்ல மான்ஸ்டர்ஸ் கூட போய் சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. 3வது ஃப்ளோர் வரைக்கும் போய் அங்க இருக்கிற கிறிஸ்டல் எடுத்துட்டு வாங்க, மான்ஸ்டர்ஸ் இருக்கும் ஜாக்கிரதை அப்படின்னு டீச்சர் அனுப்புறாங்க. எப்ப பார்த்தாலும் நீ எப்படி அவர் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகாக்கும் மரிக்கும் சண்டை வருது. ஏஞ்சலிகா மரியை எதுக்காக திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றான். லோ கிளாஸ்ல நம்ம கூட இருக்க கூடாதுன்னு ஏஞ்சலிகா சொல்லவும், எனக்கு பயமா இருக்காதான் உங்க கூட இருக்குன்னு நினைச்சேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மரி சொல்றா. நல்லாவே நடிக்கிறா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா டென்ஷன் ஆகுறா. ஆமா இந்த மரி யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒலிவியா கிட்ட கேட்கவும், மரியா ஒரு காமனர் ஃபேமிலியில இருந்தா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. உங்க கூடவே அவ ஒட்டிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஏஞ்சலிகா கேட்கவும், நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதுக்குள்ள கொண்டு வராத, அகாடமில எல்லாமே காமன் தான் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சொல்றான். ஏஞ்சலிகா நீ தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸோட பிரதர்ஸ் வந்து சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடி அப்படி நடந்தது ஏஞ்சலிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லியான் நான் ஒரு கிறிஸ்டலை எடுத்துட்டேன் அப்படின்னு ஒலிவியா சொல்லுவோம். ஓ சூப்பர், இது எப்படியோ ஒரு 100 டெண்டலியான் போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட கடனை நான் திரும்ப அடைச்சிடலாம் அப்படின்னு ஒலிவியா யோசிக்கிறா. ஆனா இந்த கிறிஸ்டல் எப்படி போற வழியில இருக்குன்னு தான் தெரியல அப்படின்னு ஒலிவியா சொல்லுவோம். ஆமா எனக்கும் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா யோசிக்கிறா. இந்த கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் இப்ப ஏ கூட சுத்திட்டு இருக்கா, இது கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ எறும்பு மாதிரியான மான்ஸ்டர்ஸ் அங்க வருது. ஒலிவியா அதை பார்த்து பயப்படுறா. அந்த கோழைங்க இதனால தானே நம்மள முன்னாடி அனுப்பியிருக்காங்க, பரவாயில்ல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, லோக்சியான் கண்டுபிடிச்ச புது ஸ்வாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இப்போ அந்த புது ஸ்வாடை வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா கொண்டு முடிக்கிறான். மிஸ்டர் லியான் நான் நினைச்சதை விட நீங்க பவர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு ஒலிவியா சொல்றா. மேல இருந்து ஒரு மான்ஸ்டர் திடீர்னு ஒலிவியாவை கடிக்கிறதுக்காக வருது. டக்குன்னு நம்ம ஹீரோ ஒலிவியாவை ப்ரொடெக்ட் பண்ணி அவன் அந்த கடியை வாங்கி அந்த மான்ஸ்டரையே கொண்டுதான். அவன் கையில வர அடிபட்டு இப்போ நிறைய மான்ஸ்டர்ஸ் வர சுத்தி வலிக்குது, இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸும் அவனோட பிரதர்ஸும் வந்துருந்தாங்க. கவலைப்படாத மாதிரி நான் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான். ஏஞ்சலிகாக்கு செம கடுப்பாகுது. மாதிரி அவன் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணலன்னா சொல்லு நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி மத்த பிரதர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. நம்ம ஹீரோ 4 மான்ஸ்டரை ஒன்னா சேர்த்து கொண்டிருப்பான், ஆனா இவங்க ஒரு மான்ஸ்டரை 4 பேர் சேர்த்து கொள்றாங்க. பிரின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏஞ்சலிகா சொல்லுவோம். அவனால அவனை பாத்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்த சொல்றான். அந்த பிரின்ஸுமே வந்துட்டு அந்த மான்ஸ்டரை அசால்ட்டா கொண்டுதான். அந்த பிரின்ஸோட கையில வந்துட்டு அடிபட்டு இருக்கிற மாதிரி பாக்குறா. அச்சோ அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லவோ ஏஞ்சலிகா ஷாக் ஆகுறா. மேஜிக் யூஸ் பண்ணி ஹீலிங் பண்ணவோ, உனக்கு ஹீலிங் மேஜிக் தெரியுமா அப்படின்னு பிரின்ஸ் கேட்கறான். அச்சோ அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா மரியை தள்ளி விட்டுட்டு வந்து கேட்கவும், அந்த பிரின்ஸ் டென்ஷன் ஆயிட்டு எனக்கு ஒன்னு உன்னோட ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லவுமே ஏஞ்சலிகா கொஞ்சம் வருத்தப்படுறா. வா மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் அவ கையை பிடிச்சு கூட்டிட்டு போகவும், என்னதான் இருந்தாலும் இவன் பண்றது தப்பு தான், கட்டிக்க போற பொண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான் அப்படின்னு பிரின்ஸோட பிரதர்ஸ் சொல்றாங்க. ஏஞ்சலிகா ரொம்ப வருத்தப்படுறா. லியான் உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒலிவியா ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி சரி பண்ணுவோம். உனக்கு மேஜிக் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக் தெரிஞ்சதுனால தான் நான் ஸ்காலர்ஷிப்லயே ஜாயின் பண்ணேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் லியான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் ஏன் கூட இருக்கா, இவா இருக்க வேண்டிய இடத்துல மரி இருக்கா, நான் கேம் விளையாடும் போது இந்த மாதிரி இல்லையே, ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த மரி வில்லத்தனமா சிரிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒலிவியா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப மரி இருக்கிறா. ஒலிவியா என்னடா நம்ம ஹீரோ கூட இருக்கிறா. ஒலிவியா யூஸ் பண்ற மேஜிக் தான் மரியே யூஸ் பண்றா. என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.